அன்னபுண்ணியம்மா பாத்தீங்கன்னா பாபுவோட ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. அதை பாத்தீங்கன்னா பூவெல்லாம் கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்காங்க. இந்த சுடரா அந்த பூவெல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இப்ப உண்மையாவே விளையாடிட்டு தான் இருக்காங்க வேணும்னே. ஏன்னா பாபு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க, வீட்டுல யாருமே இல்ல, நம்ம நினைச்சபடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு பாபுக்காக பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. அந்த பூவெல்லாம் எடுத்து இப்படி போகும்போது நம்ம அன்னபுண்ணியமா என்ன நினைப்பாங்க, என்னடா எல்லாமே அபசகுணமா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னபுண்ணி நினைப்பாங்க. இப்ப அன்னபுண்ணி பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே ரேணுகா செய்யற விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆறாங்க. ஏ பைத்தியக்காரி, என்னடி பண்ணிட்டு இருக்க, கோயிலுக்கு பூஜைக்காக கொண்டு வந்த பூவெல்லாம் நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணி சொல்ல, ரேணுகா அப்படியா எனக்கு இது விளையாடுறதுக்கு அப்படின்ற மாதிரி திரும்பவும் ரேணுகா பார்த்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னபுண்ணியம்மாவுக்கு ஒரே டென்ஷன். சே, இவ எதுக்காக பைத்திய மாதிரி நடிக்கிறா, இவளோட தேவை என்ன, எதுக்காக தான் இங்க உட்காந்துட்டு எல்லாருக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியம்மா ஒரு பக்கம் ரொம்பவே புலம்பிக்கிட்டு அவங்களும் ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரேணுகா பார்த்தீங்கன்னா, என்ன அன்னபுண்ணி, இந்த சுடரவே நீ ஏமாத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, சுடர் நினைச்சதை நடத்தாம விடவே மாட்டா. விஜயை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வீட்டோட மகாராணியா நான் இந்த வீட்டுல வாழணும், கதிரேசனோட சொத்து எல்லாமே எனக்கு வரணும், இதுதான் என்னோட பிளானே. அதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீங்க எல்லாரும் என்ன பைத்தியம் பைத்தியம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த பைத்தியம் ஒரு நாள் தெளிஞ்சு எல்லா சொத்தையுமே ஆட்டையை போட்டுட்டு இந்த வீட்டுல உட்காந்து ஆள போறா, அதை நீ பார்க்க தான் போற அப்படின்னு சொல்லிட்டு சுடர் பார்த்தீங்கன்னா தனக்கு தானே பேசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங்ல இந்த ரகு பார்த்தீங்கன்னா ரேணுகாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணதுமே ரகு என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லிட்டு ரேணுகா கேட்கும்போது, என்ன ரேணுகா 50 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டேன், இன்னும் நீ அந்த பணத்தை கொடுக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பணத்தை கொடுக்குறியா இல்ல திரும்பவும் நான் அந்த வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகு பார்த்தீங்கன்னா ரேணுகாவை திரும்பவும் பயன்படுத்துறாங்க. ரேணுகாவுக்கு இப்ப அவ்வளவு ஈஸியா போயிட்டு அவ்வளவு அமௌண்ட்டையும் எடுக்க முடியாது. அதனால ரேணுகா இங்க பாரு ரகு, நான் இவங்களோட வீட்டுல இருக்கிற நான் பைத்தியம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 50 லட்சம் ரூபாய் பணத்தை போயிட்டு அவ்வளவு ஈஸியா கொண்டு வர முடியாது, அதுக்கு கண்டிப்பா டைம் வேணும் அப்படின்ற மாதிரி ரேணுகா பார்த்தீங்கன்னா ரகு கிட்ட சொல்றாங்க. ஆனா ரகுக்கு அவ்வளோலாம் பொறுமை இல்லை. ஏன்னா எப்படியாவது ரேணுகாவை வச்சு பணத்தை எடுத்துடணும் அப்படின்றதுதான் ரகுவோட பிளான். ஸோ ரேணுகா பணத்தை கொடுக்குவாங்களா இல்ல கொடுக்கலனா இதனால ரகு ஏதாவது பிரச்சனை பண்ண போறாருன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.